Hey guys, welcome to Diploma Guidance with Lochna. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNLA கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ டிப்ளமோ கைடன்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டிப்ளமோ முடிச்சதுக்கான ஜாப் அப்டேட்ஸ், அப்புறமா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி TNLA கவுன்சிலிங்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் பத்திலாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். TNLA கவுன்சிலிங்ல எல்லாருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய டவுட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து ஒரு லாஸ்ட் இயர் போர்ட்டல் ஒன்று நான் பார்த்த போர்ட்டல் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். TNLA சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது TNLA போர்ட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள் TNLA லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் BE BTech போட்டிருப்பாங்க. நீங்கள் யூசர் லாகின் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சாய்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பாருங்கள். யூனிவர்சிட்டி காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடுவீங்கல்ல, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் தேடுறீங்கன்னா நீங்கள் அந்த கிளிக் கொடுத்து நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் தேடுறீங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்டர்ஸ், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஃபில்டர்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் வேணா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் கொடுத்துக்கலாம், விமென்ஸ் காலேஜ் வேணா விமென்ஸ் காலேஜ் மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு யூனிவர்சிட்டியில் விமென்ஸ் காலேஜ் வேணா அதை ரெண்டும் கொடுத்து நீங்கள் தேடலாம். ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கான ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே பாருங்க மை சாய்ஸஸ், அதுக்கப்புறமா வந்து பிரான்ச்சு, காலேஜ் கோடு, இது அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அப்படி இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் எந்த காலேஜ் கொடுக்குறீங்களோ உங்கள் சாய்ஸ் வந்து அங்கே தான் ஃபில் ஆக போகுது. ஸோ இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃபுக்கான காலேஜ் என்ன, அதுக்கான கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது அங்கேயே காட்டும். அங்கே பாருங்கள் சீரியல் நம்பரில் எத்தனாவது காலேஜோட கோட் என்ன, காலேஜ் நேம் என்ன, அதுக்கான பிரான்ச் பாருங்க. பிரான்ச் கோடு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கான பிரான்ச் கோடு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ BYனா என்ன, BYனா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், CEனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், CMனாலும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான். அந்த மாதிரி இது வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ அங்கே பாருங்கள் OC BC உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை சீட்ஸ் அங்கே வேகன்சியில் இருக்குது, நீங்கள் கொடுத்தா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ராப்ரியேட் இது தெரியும். ஸோ இங்கே சைடில் ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆட் கொடுத்து தான் நீங்கள் வந்து காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ TNLA கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 430 காலேஜஸ் இருக்குது. லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 430 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த 430 காலேஜஸில் இருக்க எல்லா கோர்சஸுமே இதில் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கான கோர்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை விதமான கோர்சஸ் வேணாலும் ஆட் கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிரான்ச் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பிரான்ச் கோட் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் கொடுத்துட்டே வரணும். கொடுத்துட்டு ஆட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே காட்டும் உங்களுக்கு காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, பிரான்ச்சு, டூ யூ வாண்ட் டு ஆட் திஸ் டிவைஸ் அப்படி சாய்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டும். நீங்கள் கீழே ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அது ஆட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் காலேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுவாங்க பாருங்க. செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கா, அந்த செலெக்ஷன்ஸ்ல நீங்க எத்தனை காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ் எல்லாம் நீங்க ஏதாவது 1 2 3 நீங்க கொடுத்துருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் காலேஜ் எது கொடுத்தீங்களோ அது ஃபர்ஸ்ட் காலேஜ் தான் வந்திருக்கும். அந்த மாதிரி அது வந்திருக்கும். ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பக்கத்துல ரிமூவ் அப்புறம் மூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க மூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க மூவ் அப், மூவ் டவுன்வர்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்டே, அப்புறமா மூவ் அப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். மூவ் டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ மூவ் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மூணாவதா இருக்கிறது வந்து ரெண்டாவதுக்கு போகும். மூவ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவதுல இருக்கிறது மூணாவது இடத்துக்கு வரும். அங்கே ஸ்டே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். மூவ் அப் அப்படிங்கிற ஆப்ஷன், மூவ் டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நாலாவதா இருக்கிறத நீங்க எந்த இடத்துக்கு கொண்டு போய்க்கணும், ஃபர்ஸ்டோ செகண்டோ அந்த மாதிரி நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க ரேங்க் வைஸ் அது வந்து அலாட் ஆயிக்கும். நீங்க ஏன் இந்த ரேங்க் வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா
இப்போ காலேஜ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அதில் உங்களுக்கு சீட் இருக்குது அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கோ அந்த காலேஜ் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி நடக்கும்னா 2 days மாதிரி நடக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. லாக் அப்படிங்கிற இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து உங்கள் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜெனரேட் பண்ணி நீங்கள் வந்து ஓடிபி அப்லோட் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்க எல்லா காலேஜஸையும் வந்து நீங்கள் லாக் பண்ணணும். சரிங்களா? லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல். சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே 5 மணிக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்துருக்க ஃபார்மில் வந்து அது வந்து லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 காலேஜ் 6 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 5 காலேஜ் 6 காலேஜும் செலக்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக உங்களுக்கு அந்த காலேஜ் கிடச்சிரும். அது கிடைக்கல, அது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டர் வைஸில் அது வந்து நெக்ஸ்ட் போகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர், சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரொசீஜர். டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கில் வந்து இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட இது இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரேங்க் லிஸ்ட் போர்ட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க. தேங்க்யூ.